இல்லை ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட 2 ஜானர் அது. அப்பா மகனுடைய ஒரு கான்ஃப்ளிக்ட் அதைத்தான் பிரதானமாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்து போடுறது மாதிரி வரும். இன்னொரு பக்கத்தில் ஒரு ரொமான்ஸ், பிறகு இந்த அடிமைத்தனம், வார் இது சம்மந்தமாக போகுது. இதில் நீங்கள் தொடங்கினது வந்து வார மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்களா அல்லது ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட் தான் உங்களோட இப்போ? அதான் சார், ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா அவர் பேசிக்கலி வந்து ஒரு கிருஷ்ணரோட கதை ஒன்று சொல்லப்படுதில்ல. இந்த வந்து ஒரு ஹம்சன் அப்படின்ற அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு திருவிழாக்கு ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க குறி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவரோட தங்கச்சியோட குழந்தை 8வது குழந்தை வந்து உங்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைய அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் பேஸ் லைனாக ஆரம்பிச்சும் போது அப்படி வந்த ஒரு குழந்தை அவனுக்கு வந்து என்னென்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து ஒரு போருக்காக பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த கதையில். நான் சொல்கிறது வந்து இந்த பாரின்ற குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்னால் வந்து இந்த மக்களுக்காக வந்து அவன் வந்து சண்டை போடணும் அப்படின்றது தான் அந்த குழந்தையோட பர்பஸாக இருக்குது. ஆனால் அந்த பர்பஸை அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஜேர்னி இருக்குல்ல, அதில் தான் இவங்க எல்லாமே ஒரு கதாபாத்திரம். அதாவது ஜோஜுவா வரவரும் ஒரு கதாபாத்திரம் தான். ஏன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஆக்சுவலி வந்து வேறு ஸ்டோரின்ற மாதிரி கிடையாது. இப்போ எல்லா ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இதில் கோல்ட் ஃபிஷ்னு ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம், தங்க மீன் ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம். அந்த தங்க மீன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து அப்பா பையனுக்கு கான்ஃப்ளிக்டே வருது. இல்லைனா வந்து இந்த கான்ஃப்ளிக்டே வந்திருக்காது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தால் இந்த ஐலாண்டுக்கு அவர் வந்திருக்கவே மாட்டார். அவரோட ஆரிஜின் அவர் தெரிஞ்சிருக்கவே முடியாது. ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்துமே எல்லாமே வந்து ஒருத்தனை வந்து எங்கேயோ இருக்க ஒருத்தனை வந்து அவனுக்கான ஒரு ஆரிஜினுக்கு கொண்டு வந்து அவனோட பர்பஸ் அட்டைன் பண்ண வைக்கிறது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இது வந்து ஒரு கதை தான் அந்த இதில். ஆனால் இது எதெல்லாம் வந்து அவனை அங்கே லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் வந்து இவங்க இந்த தங்க மீன் மேட்டர் மூலமாக அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு லீட் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து தான் வந்து அந்த காதலை உடச்சி விட்றாரு. அதனால வந்து காதலி பிரிகிறாங்க. அவங்க வந்து ஏன் அந்த அந்தமான்ற ஐலாண்டுக்கு போகணும், அந்த கருந்தீவுக்கு போகிறதுன்றது வந்து ஸோ இவங்களை தேடிட்டு அவர் போகிறாரு. போகும்போது பார்க்கும்போது இன்னொரு ஒரு குரூப் வந்து இவரோட வயலன்ஸ்க்காக தான் இவரை வந்து ஜெயிலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அவங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஒரு போர்க்களத்துக்காக தான் அவர் எடுக்கிறாங்க. அந்த போர்க்களம் தான் இவர் ஆக்சுவலி சண்டை போட வேண்டிய ஒரு போர்க்களம். ஸோ எல்லாமே வந்து அதாவது இப்போ லைஃப்பில் இப்போ எல்லாருமே நம்ம ஜென்ரலாக எடுத்தோம்னா ஏதோ நடக்கும்ல, நமக்கு தோணும்ல, எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சோன்னா, ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசனிங் வந்து ஒரு டீப்பராக இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னா, ஓகே இது நடந்தனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த பாயிண்டில் வந்து இதனால தான் இந்த திசையை நோக்கி வந்திருக்கோன்றது இருக்குல்ல, அதுதான் அந்த கேரக்டர் நடக்கிற விஷயம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து அவுட்லைனாக பார்க்கும்போது வந்து வேறு சாப்டர் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசனிங் வந்து என்னென்னா, ஒரு தூத்துக்குடியில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து அவன் வளர்ந்து அவன் பர்பஸ் அட்டைன் பண்ணுறது வந்து ஒரு அந்தமானில் இருக்கிற ஒரு தீவுக்கு வரான்ல, அவனோட ட்ராவலுக்கு யாரெல்லாம் வந்து தள்ளுறாங்க அப்படின்றது தான்